அல்லேலூயா 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 அல்லேலூயா. காலையில் இருந்த செஷனில் வந்து பார்த்தோம், நாம் வாழ்க்கையில் நாம் நமக்கே நாம் தேர்ந்து கொள்கின்ற அந்த தேர்வுகளே நம்ம வாழ்வில் சிக்கல்களை ஏற்படுத்துகின்றது. கடவுளாக நமக்கு சிக்கல்களை கொடுப்பதில்லை, பிறர் நமக்கு சிக்கல்கள் கொடுப்பதில்லை. மாறாக இந்த சிக்கல்களையும் இன்னல்களையும் கொடுப்பது நாம் தேர்ந்தெடுக்கின்ற அந்த தேர்வுகளே என்று நாம் புரிந்து கொண்டோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த சாய்ஸ், தேர்ந்தெடுத்தல், அது நாம் எப்படி செய்ய வேண்டும், எவ்வாறு செய்ய வேண்டும் என்று முதலில் நாம் கேட்டோம். ஆண்டவரிடம் ஆலோசனை கேட்க வேண்டும். எப்போதுமே ஆண்டவரிடம் ஆலோசனை கேட்க வேண்டும். நேற்று நான் தங்கி இருக்கிற இடத்துல வந்து ஒருத்தர் வந்து எனக்கு தெரிஞ்சவர் தான். அவர் என் இடத்துல வந்து சொன்னார், ஃபாதர், என் தொழில் எதுவுமே நடக்க மாட்டேங்குது, நீங்கள் வீட்டுக்கு வாங்க, வீட்டை வந்து கொஞ்சம் அந்த தண்ணியை வந்து தெளிங்க. என்ன தண்ணி தெளிக்கணும் அப்படின்னு? அதான் உங்கள் கையில் வச்சுருப்பீங்களே, சொம்பு வச்சுருப்பீங்களே, அந்த தீர்த்தத்தை தெளிங்க அப்படின்னாங்க. அது தீர்த்தத்தை தெளித்தா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டேன் நான். எல்லாம் என்னென்னமோ ஒரு பிரச்சனை இருக்கிறதாக சொல்கிறாங்க ஃபாதர். என்ன பிரச்சனை இருக்கும் ஃபாதர்? அது நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டு அந்த சுருவமெல்லாம் வச்சுருக்கிறது வந்து சரியான திசையில் திருப்பி வச்சுருக்கேன்னா, இல்லாட்டி நீங்கள் வந்து அந்த திசையை வந்து மாற்றி திருப்பி வைக்கிறதா இருந்தால் அந்த திசையை வந்து மாற்றி திருப்பி வைங்க. நான் வாஸ்து பார்க்குறக்காக, ஜோசியம் பார்க்குறக்காக வர்றேன்னா அப்படின்ட்டு வந்து மனசுக்குள்ளே நினச்சேன். கேட்கல அவர்கிட்ட, ஏன்னா கொஞ்சம் பெரியவர் அவர் பாவம். அவர் வந்து சொன்னோன்னே சரின்னு சொல்லி நான் அவர் வீட்டுக்கு போய் சென்னேன். அவர் கூடயே வந்து என்னை கூட்டிகிட்டு அழைச்சிட்டு சென்றார். அங்கே போய் உடனே நீங்கள் அது பாருங்கள் ஃபாதர், இதெல்லாம் வந்து சுருவமெல்லாம் அந்த கரெக்டாக இருக்குதா? சுருவமெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் கொஞ்சம் நேரம் உட்காருங்க. கணவன் மனைவி 2 பேர் தான் இருந்தாங்க, 2 பேர் உட்கார வச்சேன். நான் கேட்டேன், உங்கள் பிள்ளைங்க எல்லாம் எப்படி ஃபாதர், எப்படிங்க? அவங்கெல்லாம் அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க ஃபாதர், கல்யாணம் பண்ணி விட்டுட்டாங்க, அவங்க பாட்டுக்கு அவங்க போயிட்டாங்க. அப்போ நீங்கள் 2 பேரும் இங்கே ஒன்றா தான் இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்களான்னு கேட்டேன். 2 பேரும் முகத்தை பார்க்குறாங்க. சந்தோஷமாக இருக்கேன்னு கேட்டேன், முகத்தை பார்த்தாங்க. இன்னொரு முறை கேட்டேன் நான், உண்மையில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா? அந்த அம்மா அழுகிறதா இல்லையாங்கிற தருணத்தில் வந்தாச்சு. அப்போது நான் அவர்கிட்ட வேற விஷயம் கேட்டேன். நீங்கள் உங்கள் அண்ணன் தம்பிங்க, அக்கா தங்கச்சிங்க, அவங்ககிட்ட எல்லாம் வந்து எப்படி அவங்க வீட்டுக்கெல்லாம், உங்கள் வீட்டுக்கெல்லாம் போவீங்களான்னு கேட்டேன். ஓன்னு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க இந்த அம்மா. ஏன்னா அவங்க வீட்டில் 11 பேர், இவரோட வீட்டில் 11 பேர். அதில் ஒருத்தர் வந்து இறந்துட்டார், மற்றது வந்து 10 பேர் இருக்காங்க. அந்த 10 பேரில் இவர் தான் மூத்தவர். இந்த 10 பேரில் இவர் தான் மூத்தவர். ஆனால் இவர் வீட்டுக்கு போய் வருஷக்கணக்காச்சு. என்னன்னா, இவருக்கு ஒரு காலத்தில் நல்லபடியாக ஜாம்னு வாழ்ந்துட்டு இருந்தார். என்ன ஜாம்னா துட்டு நிறைய இருந்துச்சு. அந்த துட்டை வச்சு அவர் வந்து பயங்கரமாக வந்து ஆடம்பர வாழ்க்கை நிறைய வாழ்ந்தார். இப்போ வந்து அந்த துட்டும் இல்லை, எதுவும் இல்லை. ஆனால் கூட பிறந்தவங்களுக்கெல்லாம் இருக்குது. ஆனால் அவங்கெல்லாம் எனக்கு உதவி பண்ணல, அதனால நான் போகலை அப்படின்னேன். இவர் வந்து கேட்டது என்னான்னு தெரியுமா? நீங்கள் வந்து அந்த சுருவமெல்லாம் கரெக்டான திசையில் திருப்பினா, அதுக்கு பிறகு வந்து நீங்கள் அந்த தீர்த்தத்தை தெளிச்சிட்டுட்டேன்னா என் வீட்டில் வந்து பணம் கொட்டுன்னு கொட்டும். நான் கேட்டேன், என் தொப்பையை பார்த்து நீங்கள் வந்து குபேரன் நினச்சிங்களா? ஐயா, நீங்கள் வந்து நினைக்கிற மாதிரி ஆள் கிடையாது. நான் ஃபாதர், கோயில் ஃபாதர். நம்ம ஆளுக தான், கத்தோலிக்கா திருச்சபையை சேர்ந்த ஒருத்தர் தான், எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர். நான் சொன்னேன், மாற வேண்டியது திசையல்ல, இங்கே மாற்றம் எங்கு வர வேண்டும், இங்கு மாற்றம் வர வேண்டும். ஆண்டவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறார்? நீ பலிபீடத்திற்கு
கொண்டு செல்கின்ற பொழுது யார் மீதாவது மனத்தாங்கல் காணிக்கை அங்கேயே வைத்து நீ அவர்களோடு போய், இன்னொரு முறை சொல்லுங்க, சமரசம் செய்து திரும்பி வா. அதன் பிறகுதான் காணிக்கையை செலுத்த வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அது நடந்துருச்சா இல்லையான்னு தெரியல எனக்கு. நான் சொன்னேன், நீங்கள் ஒருவேளை ரொம்ப தொலைவில் இருக்காங்க, அதனால் நீங்கள் போக முடியுமா இல்லையான்னு தெரியல. அதுக்கான பணிவு உங்களுக்கு உடனே வராது. ஆனால் நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது இயேசுவின் நாமத்தில் அவங்களெல்லாம் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் அவர்களை ஆசீர்வதிங்க. ரெண்டாவது விஷயம் அங்கே அவங்கள ஃபோன் பண்ணி பேசுங்க. யாரையாவது ஒருத்தரையாவது ஃபோன் பண்ணி பேசுங்க. அப்படியே மூக்க நுழைச்சி அப்படியே போங்க, உள்ளே போங்க. அந்த குடும்ப உறவுக்குள்ளே நீங்கள் சமரசமாகுங்க. அவங்க தான் எங்ககிட்ட வர்றதில்லை ஃபாதர். அது நீங்கள் செஞ்சு வச்சு முதல்லையே நீங்கள் உங்கள் பணம் இருக்கிற டைமில் ஆட்டம் கட்டினீங்க. இப்போ பிள்ளைங்களும் உள்ளே வர்றதில்லை, உங்கள் கூட பிறந்தவங்களும் உள்ளே வர்றதில்லை. யாருமே உங்களுக்கு எல்லாருமே உங்களுக்கு பகையாக இருக்காங்க. இதில் நீங்கள் தான் முன்னுக்கு வரணும். ஏன்னா நீங்களே ஏற்படுத்தின சிக்கல் இது. இந்த சிக்கலை அவிழ்ப்பது உங்கள் கையில் தான் இருக்குது. ஆனால் நீங்கள் தனியாக செய்ய முடியாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கடவுள் புண்ணியத்தில் இன்றைக்கி என்ன நடந்துருச்சு அப்படின்னா, இன்றைக்கி நான் இருக்கிற சர்ச்சில் அவங்க வந்தாங்க. கோயிலில் காலையில் வந்தாங்க. 6:30 மணிக்கு பூசை. அதுக்கு முன்னாடியே அவங்க 2 பேருமே ஒரு பாவ சங்கீர்த்தனம் பண்ணாங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஒரு அருமையான பாவ சங்கீர்த்தனம் பண்ணாங்க. அந்த பாவ சங்கீர்த்தனம் எங்கிட்ட கிடையாது, அங்கே பெரிய ஃபாதர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர்கிட்ட ஒரு நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனம் பண்ணாங்க. ஏன்னா ரொம்ப டைம் எடுத்துட்டாங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தங்க 2 பேருமே 20 நிமிஷம் பாவ சங்கீர்த்தனம் பண்ணாங்க. கடவுள் அவங்களுடைய அந்த அந்த பணிவை ஏற்றுக்கொண்டு நிச்சயமாக அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்பதை நான் நம்புகிறேன். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. நானாக ஒரு புனிதமான காரியத்தை செய்தோம் அப்படின்ட்டு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் கடவுள் அந்த நேரத்தில் என்னை அங்கே அழைத்து சென்றார். நான் அங்கே செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆண்டவர் நேற்றைய தினம், வருஷங்களுக்கு முன்னாடி கிடையாது, நேற்று நடந்த விஷயம் அது. இன்று அதனுடைய பக்க விளைவுகள், அதனுடைய நன்மைகள் நான் கண்கூடாக பார்க்க முடிந்தது. நிச்சயமாக அவர்கள் வாழ்வில் மாற்றங்கள் உண்டாகும். இன்று உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது தடைப்பட்டு கிடைக்கிறது என்றால், பெரிய ஒரு பாறாங்கல் உங்கள் வாழ்க்கையில் எதிர்காலம் நிற்குது என்றால், தீராத கடனாக இருக்கலாம், மாற்ற முடியாத பிரச்சனைகளாக இருக்கலாம், உறவுகள் இருக்கிற பிரச்சனைகளாக இருக்கலாம், குழந்தை பாக்கியம் இல்லாத பிரச்சனைகளாக இருக்கலாம். ஆனால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் உண்மையில் சொல்லப்போனால் வெறுமனே நம் முன்னாடி கொடுத்திருக்கிற அடையாளங்கள். அதுக்கு அப்பாற்பட்ட முறையில் ஒரு சமரசமாகுவதல், பிறரிடம் மட்டுமல்ல, முதல்ல நாம் சமரசமாக வேண்டியது நம்மளிடம் நாம் சமரசமாக வேண்டும். சில சமயத்தில் எனக்கு என்னையே பிடிக்காது. நான் ஏன் இங்கே இப்படி இருக்கிற, குள்ளமாக இருக்கிற, குண்டாக இருக்கிற, இல்லாட்டி ஒல்லியாக இருக்கிற, கருப்பாக இருக்கிற, சகப்பாக இருக்கிற, இல்லாட்டி பூனை கண்ணாக இருக்கிற, இதை மாதிரி ஒவ்வொருத்தங்களும் அவங்களை பற்றி ஒரு தாழ்வு மனப்பான்மை இருப்பாங்க. நான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தால் படைக்கப்பட்ட ஒரு பொக்கிஷம். என்னை அவர் அருமை என்று கண்டு அவர் என்னை படைத்தார். வேற யாருக்கும் கொடுக்க முடியாத நிறைய ஆசீர்வாதங்கள் எனக்கு ஆண்டவர் தந்துள்ளார். இதை முதல்ல நாம் உணரணும். அடுத்தது நாம் சமரசமாக வேண்டியது நம்மை படைத்த அந்த கடவுளிடம் நாம் சமரசமாக வேண்டும். அதன் பிறகு பிறரிடம் சமரசமாக வேண்டும். இது எப்படி சமரசமாகுவது? அந்த அடிக்கடி இருக்கின்ற அந்த உறவு, அவர்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த நன்மைகளை பார்க்கக்கூடிய அந்த கண்கள், அந்த எண்ணம், எல்லாருமே நல்லா இருக்காங்க, எல்லாருமே நல்லா இருக்கணும் என்கின்ற ஒரு ஏக்கம், அது நம் மனசுக்குள்ளே வந்துருச்சுன்னா கண்டிப்பாக நன்மைத்தனம் நமக்குள் கடந்து வரும். நம்ம என்ன நினைக்கிறோம்? நானும் சரியில்லை, கடவுளும் சரியில்லை, பக்கத்தில் இருக்கிறவங்க சரியில்லை, கூட இருக்கிறவங்களும் சரியில்லை, உறவும் சரியில்லை, எனக்கு வாய்ந்ததும் சரியில்லை, யாருமே சரியில்லை.
அதாவது குறை கண்டுபிடிப்பது யாருடைய குணம்? சாத்தானுடைய குணம். சாத்தான் என்றால் அதற்கு அர்த்தம் என்ன? நான் ஏற்கனவே இங்கே சொல்லியிருக்கிறேன். திருவெளிப்பாடு 12வது அதிகாரம் 10வது வசனத்தை கொஞ்சம் எடுங்க பார்க்கலாம். திருவெளிப்பாடு 12வது அதிகாரம் 10வது வசனம். ஆண்டவர் படைத்த பொழுது, ஒவ்வொன்றையும் படைத்த பொழுது ஒவ்வொரு நாளும் கழித்து அவர் என்ன சொன்னார்? நல்லதென்று கண்டார் இல்லையா? நல்லது என்று கண்டார். அடுத்தது திருவெளிப்பாடு 12:10. ஒரு நிமிஷம், யாரோ ஒருத்தர் படிங்க, கொஞ்சம் எந்திரிச்சு நின்று திரும்பி நின்று படிங்க. உங்கள் அழகான முகத்தை எல்லாரும் அங்கே படிக்கிறாங்க. ஓகே, வெரி வெரி சாரி. Praise the Lord. Hallelujah. எப்பவுமே சாத்தான் என்கின்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தமே குற்றம் காண்பவன், குற்றம் சுமத்துகின்றவன், குற்றம் சாட்டுகின்றவன். அது ஏதாவது ஒரு முறை அல்ல, வாழ்க்கை முழுவதும் அல்லும் பகலும் அவனுடைய வேலை அதுதான். நான் கடவுளுடைய பிள்ளைகளா சாத்தானுடைய பிள்ளைகளா? கடவுளின் பிள்ளைகள். அப்படி என்றால் கடவுளுடைய செயல்களை நாம் செய்ய வேண்டும் இல்லையா? கடவுளுடைய செயல் என்ன? நல்லதென்று கண்டார். ஒவ்வொன்றையும் படைத்ததை நல்லதென்று கண்டார். நம் வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்கின்ற அனைத்தும் நல்லது தான். எனக்கு கொடுக்கப்பட்ட வாய்க்கப்பட்ட அனைத்தும் நல்லது தான். என் கணவன், மனைவி, பிள்ளைகள் அனைவரும் நல்லது தான். என் வாழ்வில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களும், ஆண்டவராக எனக்கு தருகின்ற அத்தனை விஷயங்களும் நல்லவற்றை தான். ஆனால் அதை நன்மை தன நிறைந்த கண்களோடு, அந்த எண்ணத்தோடு நாம் பார்க்க வேண்டும். நிச்சயமாக அங்கே மாற்றங்கள் உண்டாகும். நான் இந்த தனிப்பட்ட ஒரு சம்பவத்தை, நேற்று நடந்த சம்பவத்தை நான் உங்களிடம் சொன்னேன். இந்த சம்பவத்தில் நடந்த விஷயம் என்னவென்றால், இவர் கிட்டத்தட்ட என் வயசு இல்லாட்டி என்னை விட 1-2 வயசு தான் இருக்கும். ஆனால் பார்த்தால் ஒரு 65 வயசு 70 வயசு போல் இருக்கும். ஏன்னா மனசுக்குள்ளே போட்டு இந்த குற்ற உணர்வு அழுத்திக்கிட்டே இருக்கிறது. அதே போலவே அவர்கள் அந்த மனுஷனுடைய மனசுக்குள்ளே யாருமே எனக்கு உதவி பண்ணல, எனக்கு அந்த இக்கட்டான சூழ்நிலையில் என்னுடைய தொழிலும் உருப்படியாக மாட்டேங்குது, எனக்கு என் மனைவிக்கு நிறைய நோய்கள் இருக்கிறது என்கின்ற அந்த எண்ணங்கள் இந்த மனிதனில் ஆழமாக பதிந்துள்ளது. அது அந்த உள்ளத்திலிருந்து பதிந்து அது அந்த குப்பையை வெளியெடுத்து அவரால் முடியவில்லை. எனவே அந்த நோய்கள், 2 பேருக்குமே நோய்கள் நிறைய இருக்கிறது. அதே மட்டுமல்லாமல் பார்த்தால் 65-70 வயசானவங்க மாதிரி இருக்கும். இப்போது இந்த தேர்ந்தெடுப்பது எப்படி என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அதற்கு ஏசாயாவின் நூல் 30வது அதிகாரம், நமக்கு தெரிந்த ஒரு இறைவார்த்தையை, 30வது அதிகாரம் 21வது வசனம். யாராவது முன்னாடி இருக்கிறவங்க கொஞ்சம் பின்னாடி திரும்பி நின்று படிங்க பார்க்கலாம். யாராவது எந்திரிச்சு முன்னாடி இருக்கிறவங்க யாராவது திரும்பி நின்று படிங்க. ஒரு நிமிஷம். ஏசாயாவின் நூல் 30வது அதிகாரம் 21வது வசனம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நீங்கள் வலப்புறமோ இடப்புறமோ எப்பக்கம் சென்றாலும் இதுதான் வழி, இதில் நடந்து செல்லுங்கள் என்னும் வார்த்தை பின்னில் இருந்து உங்கள் செவிகளில் ஒலிக்கும். இது கேட்குதா உங்களுக்கு? எப்பாவது நான் சொன்னதில்லை, உங்கள் காதுக்கு பின்னாடி இருந்து யாராவது சொல்கிறாங்களா? ஒரு இக்கட்டான சூழ்நிலை, போகிற வழியில் உங்களுக்கு வழி தெரியல, ஆண்டவரே எனக்கு வழி காண்பித்து தாரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பரபரப்பாக இருந்தேன்னா அது கேட்காது உங்களுக்கு.
ஆண்டவர்கிட்ட வந்து கேளுங்க. ஆண்டவர்கிட்ட வந்து நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக அங்கே வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒளியை வந்து அந்த அவர் சொல்வதை வந்து உங்களால் கேட்க முடியும். அதாவது 46வது எடுக்க வேண்டாம், நான் மறுபடியும் நாம் ஏசாயாவுக்கு திரும்பி வர வேண்டும். திருப்பாடல் 46வது திருப்பாடல் 10வது வசனம். அமைதி கொண்டு நானே கடவுள் என்று உணர்ந்து கொள்ளுங்கள், வேற்றினத்தாரிடையே நான் உயர்ந்திருப்பேன், பூவுலகில் நானே மாட்சியுடன் விளங்குவேன், அமைதி கொண்டு நானே கடவுள் என்று அறிந்து கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அதாவது அமைதியாக ஆண்டவரிடம் சிறிது நேரம் நாம் வந்து அமர்ந்திருக்க வேண்டும். ஒருவேளை ஒரு சிக்கலின் ஒரு பிரச்சனையின் உச்சகட்டத்தில் இருக்கீங்க, என்ன பண்ணுவீங்க? கத்துவீங்க, பதற்றமாக இருப்பீங்க, பரபரப்பாக இருக்கீங்க இல்லையா? அந்த சந்தர்ப்பத்தில் ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறாரு? அமைதியாயிரு, எங்கிட்ட வா, எங்கிட்ட வந்து கேளு, நான் உனக்கு வந்து உன் காதின் பின்னாடி வந்து சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்? இந்த வழியை போ, அந்த வழியை போ, சரியான பாதையே ஆண்டவர் வந்து காமிப்பார். என் வீட்டுக்காரர் வந்து குடிச்சிட்டு தினமும் குடிச்சிட்டு வர்றாரு. கடன்காரன் வந்து வீட்டு வாசலில் வந்து கெட்ட கெட்ட வார்த்தையாக சொல்கிறாரு. பிள்ளைங்க வந்து அவங்க வந்து சொன்ன பேச்சு கேட்கறதில்ல. நான் வந்து என்ன நினச்சா அது நடக்க மாட்டேங்குது. அது நம்முடைய புத்திக்கும் அறிவுக்கும் ஞானத்துக்கும் அப்பாற்பட்ட முறையில் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க. முடிஞ்ச பக்கத்தில் இருக்கிற கோயிலில் போயிட்டு அந்த நற்கருணை பேழைக்கு முன்னால் கொஞ்சம் நேரம் இருங்க. பரவாயில்ல, முடியலையா, கொஞ்சம் அமைதியாக வந்து அப்படியே அந்த அந்த உங்களுடைய மூச்சு காற்றை வந்து நீங்கள் வந்து காதில் கேளுங்க. அப்போ அதுக்கு பின்னாடி வந்து ஆண்டவருடைய ஒளி அல்ல அந்த 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 ஓசை வந்து நமக்கு கேட்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அடுத்த வசனத்தை கொஞ்சம் படிங்க. 21 வந்து 22 வந்து படிங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. பின்னாடி இருக்கிறவங்க பைபிள் இல்லாதவங்க கேட்கலன்னு நினைக்கிறேன். அப்போது வெள்ளி பொதிந்த உங்கள் சிலைகளையும் பொன் வேய்ந்த உங்கள் வார்ப்பு படிவங்களையும் அவற்றை தீட்டாக, அதாவது என்னென்ன வெள்ளியும் தங்கமும் எல்லாம் வந்து உங்களுக்கு தீட்டாக நீங்கள் வந்து உணர்ந்து கொள்வீர்கள். அதுதான் அதனுடைய பொருள். வெள்ளியும் தங்கமும் சொல்லுவது என்ன? நம் வாழ்வில் வந்து அதிகமாக இதுதான் விலை உயர்ந்தது என்று நினைக்கின்ற பல விஷயங்களும் உங்களை பொறுத்தளவுக்கு தீட்டானதாக மாறிவிடும். எப்போது ஆண்டவர் உங்கள் காதுகளின் பின்னால் வந்து செவிகளின் பின்னால் வந்து சொல்கின்ற விஷயங்கள் வழியாக அந்த ஆலோசனைப்படியாக நீங்கள் செல்கின்ற பொழுது, இதுவரைக்கும் ஐயோ எனக்கு ஒரு 50,000 ரூபா கிடைச்ச பரவாயில்லையே, 50 லட்சம் ரூபா கிடைச்ச பரவாயில்லையே, என் பிள்ளை வந்து கொஞ்சம் நல்லபடியாக ஒரு தொழில் கிடைச்ச பரவாயில்லையே, அதுதான் இது மட்டும்தான் கடவுளை உங்கள்கிட்ட வந்து வேறு எதுவும் நாங்கள் கேட்குறதில்ல, இது மட்டுமே நாங்கள் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஆனால் இதுவரைக்கும் விலை உயர்ந்ததாக நீங்கள் நினைத்திருந்த அனைத்தும் இன்று தீட்டாக மாறிவிடும். ஏன்னா நம்முடைய ஞானமெல்லாம் கடவுளின் ஞானம். கடவுளின் வழியை செல்லுகின்ற பொழுது அதன் மாற்றங்கள் உண்டாகும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 4 நாட்களுக்கு முன்னாடி நடந்த 3 நாட்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். எனக்கு தெரிந்த ஒரு அம்மா, கதையெல்லாம் கிடையாது, நடந்த விஷயந்தான். இந்த அம்மா வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக எனக்கு தெரியும், 5 வருஷம் 6 வருஷமாக தெரியும். இவங்களுக்கு வந்து திருமணமாகி ரொம்ப சின்ன வயதிலேயே திருமணமாகி 18 வயசுக்கு முன்னாடியே திருமணம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அவங்களுக்கு வந்து 35க்கு மேலே 35க்கு 40க்குள்ளே இருக்கும். ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இவங்க கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஒன்றா வாழ்ந்தாங்க, கணவன் மனைவியும். அதன் பிறகு வந்து இப்போ 10 வருஷத்துக்கு மேலேயே வந்து அவங்க வந்து
2 பேருமே வந்து பிரிஞ்சு வாழ்கிறாங்க. ஆனால் இந்த அம்மா வந்து போகாத கோயில் கிடையாது, ஜெபிக்காத ஜபங்கள் கிடையாது, பார்க்காத பிரதர்ஸ் ஃபாதர்ஸு இவங்களெல்லாம் கிடையாது. எல்லா இடத்துலையும் வேறு தவறான வழிக்கு எதுவுமே போகல, தவறான இடத்துக்கு எதுவுமே போகலை. ஆனால் எங்கேயுமே வந்து அவங்களுக்கு வந்து பதில் கிடைக்கல. ஆனால் நான் அடிக்கடி எங்கிட்ட அடிக்கடி பேசுவாங்க. நான் முதல்ல பெங்களூரில் நான் இருந்த பொழுது அங்கே தான் அவங்க வந்து பணி செய்து கொண்டிருந்தாங்க. அந்த இடத்துல தான் அவங்க வேலை இருந்துச்சு. அப்போ அந்த சமயத்தில் அவங்ககிட்ட வந்து நான் சொன்னேன், நீங்கள் வந்து கொஞ்சம் பணிவு வந்து உங்களுக்கு வந்து தேவைப்படுது. அந்த பணிவு என்னவென்று அவங்களால புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் நான் அடிக்கடி அவங்கள கைட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் அவங்களுடைய ஒரே ஒரு எண்ணம் என்ன, நான் என் கணவர் கூட சேர்ந்து ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழணும். நல்ல விஷயம். ஆனால் அதுக்கு என்ன வேணாலும் நான் செஞ்சிடுறேன். அவருக்கு வந்து என்னுடைய சம்பாதியத்தை ஃபுல்லாக முழுக்க வந்து அவருக்கு கொடுத்துட்றேன் நான். ஆனால் அது வந்து கடவுளை வந்து உங்கள்கிட்ட கேட்கல, தங்கமோ வெள்ளியோ உங்கள்கிட்ட வந்து ஆண்டவர் கேட்கல, வேறு ஏதோ கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? கடைசியில் 4 நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் என்னவென்றால், அவங்க மாமியா வீட்டுக்கு போயிருக்காங்க. மாமியாக்கிட்ட போய் கெஞ்சி, அதுக்கு முன்னாடி நடந்தது, அவங்க டைவோர்ஸுக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஆனால் டைவோர்ஸுக்கு கிடைக்கிற அந்த தருணத்தில் வீட்டுக்காரர் சொன்னார், நீ டிவோர்ஸை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு, அப்ளை பண்ணது கேன்சல் பண்ணிவிட்டு அந்த லெட்ரு கொண்டு வந்தேன்னா உங்களோட நான் வாழ்றதுக்கு தயாராக இருக்கிறேன்னு சொன்னாங்க. அதேபடி அவங்க வந்து டிவோர்ஸ் இதை வந்து திருப்பி வாபஸ் பண்ணி திருப்பி கொடுத்தாங்க. ஆனால் என்னாச்சு அப்படின்னா, மாமியாவும் நாத்தனாரும் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே கடைசியில் வந்து இந்த அம்மா வந்து அங்கே போய் மாமியா வீட்டில் காலில் விழுறதை விட நாத்தனார் காலில் விழுந்தாங்க. கண்ட மேனிக்கு திட்டியிருக்காங்க. ஆனால் இந்த அம்மா எழுந்திரிக்கவே இல்லை. அந்த இடத்துலேருந்து எந்திரிக்காமல் அவங்க காலில் விழுந்து, நீங்கள் எவ்வளோ திட்டுங்க, கெட்ட வார்த்தையில் பேசுங்க, மிதிங்க, அடிங்க, எனக்கு என் குடும்பம் வேணும். நான் செஞ்சது எல்லாமே தப்பு. உங்கள் பேரில் தப்பு இருக்கா இல்லையாங்கிறது வேறு விஷயம். ஆனால் நான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு நான் ஏற்றுக்கிட்டேன். அதனால் நீங்கள் வந்து என்னை வந்து என் கணவர் கூட வந்து சேர்த்து வைக்கணும். ஏன்னா இங்கே வில்லியாக மாறி இருந்தது இந்த நாத்தனார் தான். இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, கடைசியில் அவ்வளவு சாபத்தையும் அவ்வளவு கெட்ட வார்த்தையிலும் சொல்லி திட்டினவங்க கட்டி பிடிச்சி ஒப்பாரி வச்சு அழுது கடைசியில் நாத்தனார் ஒன்றாயிட்டாங்க. ஒரே ஒரு விஷயந்தான், 2 பேருக்குமே வந்து ஈகோ, நீயா நானா பெருசு. இதில் காலில் விழக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே இல்லை. இருந்தாலும் இந்த பொண்ணு சொன்னாங்க, என்னமோ தெரியல, அது அங்கே போகிற வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி எண்ணம் கிடையாது. ஆனால் அங்கே போன உடனே என் நாத்தனார் காலில் விழுந்துட்டேன். அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் வந்து பார்த்து வந்து சிரிக்கிறாங்க. சில பேருங்க வந்து என் நாத்தனாரை திட்டினாங்க. ஆனால் நான் வந்து அமைதியாக வந்து கால் பிடிச்சி அப்படியே படுத்துட்டேன். நான் கடைசியில் என்னாச்சு, உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்குறதும் இல்லை, ஊட்டி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இப்போ வந்து என்னென்னா, கணவன் வந்து சொல்லியிருக்காங்க, நீ எதுக்கு என் அக்கா காலில் போய் விழுந்த, அதனால் உங்க கூட நான் சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த அம்மா சொல்லியிருக்காங்க, நாத்தனார் சொல்லியிருக்காங்க, அவனையும் உன்னையும் சேர்த்து வைக்க வேண்டியது என் பொறுப்பு. என் வாழ்க்கையை வந்து எந்த சூழ்நிலை எப்படி போனாலும் பரவாயில்ல, நான் வந்து உன்னையும் என் தம்பியை வந்து சேர்த்து வைப்பேன். அதுக்கு நீ வந்து இனி வந்து எந்த ஒரு வேதனையும் பட வேண்டாம், இது இனிமேல் என்னுடைய பொறுப்பு. ஒரு வேளை பிரித்தது அந்த அம்மா தான் இருக்கலாம், ஆனால் இப்போ இணைக்க போகிறது இந்த அம்மா தான். நாத்தனார் பேரில் தான் அது தப்பு இருக்கும், கையில் தான் தப்பு இருக்கும். ஆனால் கொஞ்சம் பணிவோடு போய் அங்கே போய் காலில் விழுந்த உடனே எல்லா விஷயம் முடிஞ்சிருச்சு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இந்த காலில் விழுந்த விஷயத்துக்காக சொல்லலை. இங்கு இந்த அம்மா வந்து 10 வருஷம் அந்த ஈகோவினால் என் நாத்தனார்கிட்ட நான் போக மாட்டேன், அவகிட்ட வந்து நான் வந்து இனி பேசவே மாட்டேன். ஆனால் நான் வந்து எனக்கு இப்போ இதுக்கு இடையில வந்து இந்த அம்மாவுக்கு என்ன, இந்த 10 வருஷத்தில் இந்த அம்மா நல்லா படித்து நல்ல வேலையில் இருக்காங்க. கிட்டத்தட்ட
40,000 50,000 ரூபா வந்து சம்பாதிக்கிறாங்க. வீட்டுக்காரர் வந்து கூலி வேலை தான் செய்கிறாரு. இந்த அம்மா வந்து ஒரு ஆஃபீஸில் வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அந்த அதுவும் ஒரு ஆசீர்வாதமாக மாறிவிட்டது. ஆனால் இப்போ வந்து சேருவதற்கு தடையாக இருந்தது இந்த ஈகோயிலிருந்து கீழே இறங்கி கீழே விழுந்த உடனே ஆண்டவர் அது வந்து ஒரு ஆசீர்வாதமாக மாற்றினார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதாவது நான் அந்த அம்மா வந்து ஒரு காலத்தில் எடுத்த தீர்மானம், இந்த பொண்ணோட அப்பா அம்மாவும் அவரோட அப்பா அம்மாவும் அவங்ககிட்ட வந்து கெஞ்சி சொன்னாங்க, ஏம்மா நீ போகாத, விட்டு போகாத, உன் வாழ்க்கை தான் வந்து தொலைஞ்சிரும். ஏன்னா இந்த நாத்தனாரும் அக்காவும் தம்பியும் செஞ்ச தப்புக்கு அவங்க 2 பேரும் வந்து சூழ்ச்சி பண்ணதுனால இந்த அம்மா வந்து வெளியேறி போனாங்க. ஆனால் இந்த அம்மா வந்து மன்னிக்கிறத விட எனக்கு மன்னிப்பத்தான்னு சொல்லி அவங்க காலில் விழுந்தோடனே இந்த 10 வருஷத்தை பகை வந்து ஒரு நிமிஷத்துக்குள்ளே புகையாக மாறிடுச்சு. புகையாக மாறிடுச்சு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. இவங்க எடுத்த அந்த தீர்மானம், அந்த சாய்ஸ் இருந்துச்சு. பிரச்சனை இருந்தாலும் என் கணவர் கூட வாழ வேண்டும் என்கின்ற ஒரு சாய்ஸு. இதெல்லாம் விட்டுட்டு நான் வெளியே போகலாம் அப்படிங்கிற ஒரு சாய்ஸு. ஆனால் ஒரு பையன் இருக்கிற அந்த பையன் வந்து இதுவரைக்கும் அம்மா பார்த்தாலே முகம் திருப்பிட்டு அந்த பக்கம் போயிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து விஷத்தை வந்து திணிச்சு வச்சுருந்தாங்க இந்த பையன் மனசுக்குள்ளே. அம்மா சரியில்லை, நடத்த கெட்டவ அப்படியெல்லாம் சொல்லி. ஆனால் இன்றைக்கி வந்து இந்த ஒரு 4 நாளைக்கு நடந்த அந்த சம்பவத்துக்கு பிறகு இவங்க பையன் வந்து, அம்மா எனக்கு பசிக்குது, ஏதாவது எனக்கு வாங்கி கொடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. அதாவது தவறான சாய்ஸ் நாம் எடுத்திருக்கலாம், தேர்வு பண்ணியிருக்கலாம். அந்த தேர்வை தவறாக தெரிஞ்சால் முடிஞ்ச அளவுக்கு நாம் வந்து வெளியே வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை அமைக்கணும். அதுக்கு பணிவு தேவைப்படுகிறது. அதற்காக நாம் ஒரு எக்ஸ்ட்ரா முயற்சி வந்து எடுக்க வேண்டி இருக்கிறது. அந்த முயற்சியை வந்து நாம் வந்து ஐயோ நான் வந்து அந்த பணிவோடு போனால் மற்றவங்களாம் என்னை பற்றி என்ன சொல்லுவாங்கன்னு நினைப்பாங்க. இந்த பொண்ணு என்கிட்ட சொன்னது வந்து என்னென்னா, நான் மனசுக்குள்ளே நினைக்கக்கூட இல்லை ஃபாதர். போகிற வரைக்கும் அந்த இடத்துக்குள்ளே போகிற வரைக்கும் எதுவும் நினைக்கவே இல்லை. ஆனால் போன உடனே கடவுளை வந்து எனக்கு யாரோ சொல்கிறது மாதிரி, கடவுள் நிலை யாரோ சொல்கிறது மாதிரி, நீ காலில் விழுந்துட்ட. அது கடவுளை வந்து குடும்பத்துக்குள்ளே என்னை உயர்த்தி வச்சார். அந்த அம்மா சொன்னது தான், அவள் காலில் விழுந்ததுக்கு என்னை வந்து கடவுள் வந்து என்னுடைய குடும்பத்துக்குள்ளே என்னை உயர்த்தி வச்சார். அது வரைக்கும் வாழா வெட்டி, அந்த அம்மா சொன்னது தான், 10 வருஷம் வாழா வெட்டியாக வந்து நான் வாழ்ந்தேன். இன்றைக்கி எனக்கு நம்பிக்கை இருக்குது. என் கணவர் வந்து வேண்டான்னு சொன்னாலும் என் நாத்தனார் வந்து என்னை வந்து சேர்த்து வச்சிருவாருங்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. அதாவது தவறான தேர்தல், சாய்ஸஸ் நம்ம எடுத்திருக்கலாம். அதிலிருந்து வெளியே வருவதற்கு வாய்ப்பு கிடைச்சால் நம்ம வந்து அதுக்கு முயற்சி எடுக்கணும். அது முடிஞ்ச அளவுக்கு முயற்சி எடுக்கணும். புனித பிரான்சிஸ் அசிசியார் சொன்ன அந்த ஜெபத்தை உங்களுக்கு தெரியும். மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளவும், மாற்ற முடிந்ததை மாற்றவும், இவற்றை தெரிந்து கொள்ள ஞானமும் தருவாயாக. ஆண்டவரே, மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளவும், மாற்ற முடிந்ததை மாற்றவும், இவற்றை தெரிந்து கொள்ள எனக்கு முழு ஞானத்தையும் தந்தருளுவாய். சிம்பிளான ஒரு ப்ரேயர். இந்த ஜெபத்தில் தான் அவர் வந்து மாற்றங்கள், என் வாழ்க்கையில் வந்து சில விஷயங்கள் வந்து மாற்ற முடியும். ஒருவேளை என்னுடைய தவறுனால வந்ததாக இருக்கலாம். அது மாற்ற முடியுமா? மாற்றுவதற்கான முயற்சி எடுப்பேன். ஆனால் என்னால் தன்னால் முடியாது. அது வந்து கடவுளுடைய ஆசீர்வாதம், அவருடன் ஆலோசனை கேட்டு அவர் வழியாகவே நான் வந்து மாற்ற முடியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 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 நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 6வது வசனம். மூன்றாவது அதிகாரம் 6வது வசனம். ஒரு நிமிஷம் திரும்பி நின்று படிங்க. Praise the Lord. Hallelujah. Hallelujah.
நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார். நாம் செய்வது என்ன? நாம் எதை செஞ்சாலும் எனக்கு என்ன கிடைக்கும், அதில் எனக்கு என்ன பயன், இதுதான் நாம் யோசிக்கணும். அது சுயநலத்தினால கிடையாது, மனிதன் அப்படித்தான். எனக்கு நல்லதாக அமையக்கூடும் என்கின்ற அந்த எண்ணம் வருகின்ற பொழுதுதான் அதை மட்டும்தான் நான் தேர்ந்தெடுப்பேன். இந்த தேர்ந்தெடுப்பதில் முக்கியமாக நாம் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து அதை செய்ய வேண்டும். அப்பொழுது அவன் பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பாதைகள்னு நீங்கள் ஒரு வேளாங்கண்ணி பயணமெல்லாம் செய்கிறதில்ல. வாழ்க்கை பயணத்தில் உங்களுக்கு வேளாங்கண்ணி பயணமாக இருந்தால் நிறைய பேர் மாலை போட்டிருக்கீங்க, கடவுளுக்கு நன்றி. அந்த பயணத்தில் உங்களுக்கு கடவுள் நல்லது செய்வார். அதுக்கு செய்ய வேண்டியது என்ன? எப்பவுமே ஆண்டவரை மனதில் கொள்ள வேண்டும். அதுதான் ஆலோசனை கேட்க வேண்டும் என்று சொன்னேன். அதாவது சும்மா செய்கிறது கிடையாது. ஆண்டவரை எப்படி மனதில் கொள்ள வேண்டும்? ஆண்டவரால் இயலாதது எதுவுமே இல்லை. ஏன் சித்தம் அல்ல, உம் சித்தம் நிறைவேறட்டும். ஆண்டவர்கிட்ட இப்பொழுது சொல்ல வேண்டியது தான், ஏன் சித்தம் அல்லப்பா, உம் சித்தம் நிறைவேறட்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? அவருடைய சித்தம் எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும்? அமைதியாக இரும். பதற்றங்கள் வரும்போது, நாளைய பற்றிய கவலைகள் வரும் பொழுது, இக்கட்டான சூழ்நிலைகள் இருக்கின்ற பொழுது, எந்த தருணத்திலும் நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அந்த சமயத்தில் நம்ம அது ஆண்டவரிடம் கொஞ்சம் அமைதியாக இருங்க. சாதாரணமாக சொல்லுவாங்க, அதிகமான சந்தோஷத்தை வரும் பொழுதும் அதிகமான துக்கம் வருகின்ற பொழுதும் நாம் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. அதிகமான சந்தோஷம், அதிகமான துக்கம், அதிகமான கோபம், இந்த மூன்று விஷயங்கள் இருக்கின்ற பொழுது எந்த ஒரு தீர்மானத்தையும் உடனடியாக எடுக்கக்கூடாது. மாறாக கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கணும். இது கடவுளுடைய ஆலோசனை கேட்பதற்கு அமைதியாக இருந்தால் கடவுளை என்னிடம் பேசும். எந்த வழியில் நான் போகிறது? லாட்ரி டிக்கெட்டு, இப்போ லாட்ரி டிக்கெட்டு கிடையாது. இப்போ எப்படியாவது நமக்கு ஒரு லாட்ரி மாதிரி ஒரு பெரிய ஒரு பம்பர் ப்ரைஸ் நமக்கு கிடைச்சேன்னு வச்சுக்கோ, உடனே அந்த சந்தோஷத்தில் குதிக்க ஆரம்பிச்சுன்னா டக்குன்னு போயிடும். இப்போல்லாம் ஹார்ட் அட்டாக் நிறையா வருது. துக்கம் தாங்க மட்டும் கிடையாது, சந்தோஷம் தாங்க முடியாமல் இருந்தாலும், சந்தோஷம் அதிகமாக இருந்தாலும் போகும். ஒரு பெரிய ஒரு பிரச்சனை உடனே நீங்கள் இப்போ நான் காலையில் சொன்ன அந்த HIV பற்றி சொன்னேன்ல, இந்த அம்மாவுக்கு தெரியாது கணவருக்கு HIV இருக்கா, அந்த அம்மாவுக்கு HIV இருக்காங்கிறதெல்லாம் தெரியாது. அழக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நாங்கள் அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். ஏன்னா உடனே நீங்கள் அழுகிறதும் பதற்றப்படுறதும் பார்க்கின்ற பொழுது ஏதோ தவறான முடிவுக்கு நீங்கள் போகிறக்கான வாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் கடவுள் ஆசீர்வாதத்தினால அந்த மாதிரி முடிவுக்கு நீங்கள் போகலை. நான் ஒரு சின்ன 2-3 விஷயங்கள் சின்னதாக ஒரு சம்பவங்கள் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், அவருடைய பையன் ஸ்கூலில் இருந்து வர சொன்னாங்க, அவங்க டீச்சர்ஸ் வர சொன்னாங்க. அந்த பையன் தகப்பன் அங்கே போனாங்க. தகப்பன் இல்லை, 2 பேரும், பெற்றோர்கள் 2 பேரும் போனாங்க. என்ன விஷயம்னு கேட்கின்ற பொழுது, நாங்கள் ரொம்ப மாதமாக சொல்லிட்டு இருக்கிற முடியை வெட்ட சொல்லி, முடி அப்படியே ஹிப்பி ஆட்ட பெரிய முடி, அப்படி பெரிய தலை மாதிரி இருக்குது, இது முடி வெட்டிட்டு வா அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் ஏன்னா எங்களுடைய டிசிப்ளின் இவ்வளோ முடி வளர்த்திட்டு வர்றது நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஒரு சின்ன விஷயந்தான். அந்த முடியை கட் பண்ணிட்டு வர சொன்னாங்க. பல முறை இவங்கிட்ட சொன்னேன், ஆனால் இவன் செய்யலை. அதனால உங்களை வர வச்சேன், 2 பேர்த்தையும் வர வச்சது தான் அப்படின்னு சொன்னாங்க. அது அவனை கொஞ்சம் இவங்க திட்டி விட்டு அவனை கூட்டிகிட்டு போய் உடனே கையோட முடியை வெட்டிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு போய் அங்கே போய் உட்கார்ந்தாங்க. இவங்க பெற்றோர்கள் அவங்க வேலைக்கு போனாங்க. அவங்க கொஞ்சம் முடிஞ்சு திரும்பி வரும்போது ஃபேனில் தொங்குறான். என்ன நடந்துருச்சு? இப்போ ஒரு முடியை வெட்ட சொன்னது இவ்வளோ பெரிய குற்றமா? நம்ம யோசிக்கலாம்.
நம்ம அன்றாடம் வந்து இதிலெல்லாம் பார்க்குறோம், மொபைல்லையும் சரி, இதில் பேப்பர்லெல்லாம் படிக்கிறோம். அம்மா வந்து மொபைல் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க, உடனே தற்கொலை. விளையாடக்கூடாது, இந்த மொபைலில் வந்து கேம் விளையாடக்கூடாதுன்னு சொன்னாங்க. மொபைல் யூஸ் பண்ணிக்கோ, மொபைல் கேம் விளையாடக்கூடாதுன்னு சொன்னாங்க. உடனே டூர் போகிறதுக்கான காசு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க, உடனே வந்து தற்கொலை. ஒருத்தன் வந்து லவ் பண்ணிட்டு இருக்கிறேன், அவன் நீ படித்த பிறகு அதுக்கு பற்றி, படிப்பு முடித்த பிறகு அதை பற்றி யோசிக்கலான்னு சொன்னாங்க, உடனே வந்து அதை பற்றி உடனே தற்கொலை முயற்சி. இது தற்கொலை பண்ணுறாங்களா இல்லையோ, நமக்குள்ளேயும் சில சந்தர்ப்பங்கள் இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் வருது இல்லையா? பேசாம செத்து போயிடலாமான்ட்டு இருக்கிறேன். அந்த வேதனையின் ஆதிக்கத்தை காமிக்கிறதுக்காக நிறைய பேரை சொல்லக்கூடிய ஒரு விஷயம், பேசாமல் செத்து போயிடலாமா. நீ செத்து போனால் யாரும் பேச மாட்டாங்க, கொஞ்ச நாள் வந்து ஐயோ போச்சேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு கொழுப்பெடுத்துட்டு போயிருக்குது, அப்படி தான் சொல்லுவாங்க இல்லையா? யாருக்கு போயிடுச்சு? வாழ்கிறவங்க வாழ்ந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்க வாழ்க்கை காலம் இந்த துயரமும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும். ஆனால் ஒரு நிமிஷம் யோசிச்சிருந்தால், ஒரு நிமிஷம் அமைதியாக இருந்து கடவுளிடம் உன் காதுக்கு பின்னால், உன் செவிக்கு பின்னால் வலதுபுறமோ இடதுபுறமோ செல்லு என்று உங்ககிட்ட சொல்லுகின்றார், யாரிடம் செல்ல வேண்டும், எங்கு செல்ல வேண்டும் என்று சொல்கின்றார், அந்த இறை வார்த்தைகளை கேட்பதற்கு நாம் செவி மடித்திருந்தால் இன்று இவ்வளோ பெரிய விபத்து நடந்திருக்காது. வாழ்வை வந்து நாம் வந்து தொலைச்சிருக்க மாட்டோம். வாழ்க்கையில் வந்து இப்போ நிறைய ஊழல்கள் வந்து பார்க்குறோம். இந்த ஊழலில் வந்து என்ன நடக்குது? உனக்கு நீ 50 ரூபா போட்டேன்னா ஒரு வருஷம் கழித்து உனக்கு வந்து 500 ரூபா கொடுக்குறேன். 50,000 ரூபா போட்டேன்னா உனக்கு வந்து ஒரு 2 மாதத்துக்குள்ளே, இல்லை 2 வருஷத்துக்குள்ளே 1 கோடி கொடுக்குறேன். இதெல்லாம் நம்பி நம்ம வந்து கொண்டு வந்து போடுறோம். இது வந்து லட்சக்கணக்கான பணத்தை, கோடிக்கணக்கான பணத்தை நாம் வந்து தொலைக்கிறோம். ஆனால் அந்த மாதிரி நமக்கென்று வாய்ப்புகள் வரும்பொழுது அது 4 பேர்த்துக்கிட்ட கேட்கறதுக்கு நாம் வந்து தயாராக இல்லை. நம் கடவுளிடம் வந்து கேட்பதற்கு நாம் தயாராக இல்லை. வாழ்க்கையில் எல்லா சிக்கல்களும் அமைகின்ற ஒவ்வொரு சிக்கல்கள் இல்லாத மனிதன் கிடையாது. ஆனால் அந்த சிக்கல்கள் வருகின்ற பொழுது அந்த சிக்கல்களை எப்படி நாம் வந்து எதிர்கொள்கிறோம் என்பது தான் இங்கே முக்கியமான ஒரு விஷயம். இன்று நாம் வாழ்வில் பிரச்சனை மேலே பிரச்சனை தான். இங்கே வந்திருக்கின்ற இந்த ஜபக்கூட்டத்துக்கு வந்திருக்கின்ற கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே ஆட்கள், 90% நான் சொல்ல போனால் 90% ஆட்களுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை, 50% ஆட்களுக்கும் வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை, வாழ்க்கையே பிரச்சனையாக இருக்குது. ஆனால் இந்த சமயத்தில் எல்லாம் நாம் யாரிடம் சொல்கிறோம்? இந்த சந்தர்ப்பத்தில், இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் தான் யார் வந்து உள்ளே வர்றாங்க, உள்ளே போதுறாங்க? சாத்தான் வந்து உள்ளே வர்றாங்க. ஆண்டவர் இயேசுவே வந்து சோதித்த அந்த சாத்தான் எந்த தருணத்தில் முதல்ல வந்தா? ஆண்டவருக்கு பசி வந்த பொழுது, பசியாக இருந்த பொழுது. ஏன்? 40 இரவும் 40 பகலும் அவர் வந்து உணவு எதுவும் இல்லாமல் ஜெபத்தில் இருந்தார், உபவாசத்தில் இருந்தார் அவர். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. உபவாசம் என்றால் என்ன? நோன்பு, உண்ணா நோன்பு. அப்புறம் வேற என்ன? அதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன? உபவாசம். வாசம்னு என்ன அர்த்தம்? ஸ்மெல்லா? வசிப்பது, உபவசிப்பது. உபவசிப்பதுன்னு என்ன அர்த்தம்? ஆண்டவரோடு உடன் வசிப்பது, உடன் வசிப்பது. பசியாக இருக்கிறது உபவாசம் கிடையாது. உண்ணாமல் இருப்பது உபவாசம் கிடையாது. உபவாச ஜபம் என்று சொல்லும் பொழுது அது ஆண்டவரோடு இருப்பது தான் உபவாச ஜபம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கு கண்டிப்பாக உள்ளத்திற்கும் ஆத்துமத்திற்கும் ஆண்டவர் இயேசுவுக்கு வந்து அங்கே சக்தி இருந்தது. ஆனால் அந்த ஆண்டவரோடு, தந்தையாகிய கடவுளோடு உபவாசித்து இருந்ததுனால அவருக்கு வந்து
உடல் அளவில் வந்து பசி எடுத்திருந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் அந்த ஒரு பலவீனத்தை கண்ட உடனேத்தான் உள்ளே பூந்துட்டார். யார்? சாத்தான். ஏப்பா, உனக்கு உங்ககிட்டயே சக்தி இருக்கு பாரு. அந்த சக்தி வந்து சும்மா எதுக்கு வந்து நீ வந்து கையில் ஒதுக்கி வைக்கிறேன்? அதை எடுத்து பயன்படுத்து. நீ ஏன் பசியோடு இருக்கிற? அந்த பசியெல்லாம் போக்குறதுக்கு உங்ககிட்ட இந்த கல் தான் நிறையா இருக்குது. அந்த கல்லை வந்து ஜீபும்பா கல்லை வந்து அப்பமாகட்டும் அப்படின்னு சொன்ன உடனே வந்து அந்த கல் வந்து அப்பமாயிடும். உனக்கு நீயும் சாப்பிட்டுக்கலாம், இந்த ஊருக்கே வந்து சாப்பாடு கொடுத்துக்கலாம். அப்போ என்ன ஆகும்? நீ பெரிய அன்னதானம் செய்கின்றவராக மாறிவிடும். அடுத்தது இதிலிருந்து எட்டி குதிக்க சொன்னாங்க. எதுக்கு? மற்றவங்க முன்னாடி ஹீரோவாக மாறுறதுக்கு. மற்றவங்க முன்னாடி ஒரு சினிமாலெலாம் வர்ற மாதிரி ஹீரோ வந்து எப்படி பைக்கில் வந்து அப்படியே ஜம்ப் பண்ணி வருவாங்க, அதே மாதிரி இவர் அந்த இன்ட்ரோவே அப்படி இந்த கரெக்டாக இருக்கும். சினிமாவோட இன்ட்ரோ வந்து எப்படி ஏதாவது ஒரு பெரிய ஒரு சாகசத்தை செஞ்சு தான் இவர் வந்து அப்படியே அந்த கதாநாயகனை வந்து வெளியே கொண்டு வருவாங்க. அப்போ இதுவும் வந்து உண்மையே வந்து ஒரு கதாநாயகனுடைய அந்த இன்ட்ரோவுக்கு வந்து நல்லா இருக்குது. அது யார் சொல்லி கொடுத்தாங்க? சாத்தான் சொல்லி கொடுத்துருக்குது. ஆனால் வாளை எடுத்துகிட்டு வர்ற கடவுள் கிடையாது. அவர் வந்து அமைதியின் தூதராக, அமைதியின் அரசராக, மீட்பு மக்களோடு மக்களாக இணைந்து அந்த மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கடவுளாக இருந்தான். அவருடைய பலவீனங்களில் தான் சாத்தான் சோதித்தான். நம்முடைய பலவீனங்களிலும் சாத்தான் சோதிப்பான். என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த மாதிரி சூழ்நிலை நடந்திருக்குது. ஆனால் முழுமையாக நான் வெளியே சொல்ல முடியாது. எனக்கு நான் இந்த துறவர ஃபாதர் வாழ்க்கையில் ஃபாதராக முன்னாடி என்னுடைய ஃபார்மேஷன் பீரியடில் இந்த மாதிரி இதெல்லாம் நல்லா இல்லை. இந்த வாழ்க்கையை வந்து என்ன ஃபாதர்ஸுக்கிட்ட இருந்தெல்லாம் ஒரே டார்ச்சராக இருக்குது. நமக்கு ஒரு அமைதியை ஒரு சுதந்திரம் கிடைக்க மாட்டேங்குது. இந்த ஒரு காரணத்தினால நான் வந்து அங்கேருந்து வெளியே போகலாமென்று, இதே சென்னையில் இருக்கும்பொழுது தான் வெளியே போகலாமென்று நினச்சேன். வெளியே ஒரு ஹோட்டலில் வந்து, ஒரு பெரிய ஹோட்டலில் வந்து அங்கே வந்து வேலையும் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா இப்போ வெளியே போன உடனே வீட்டுக்கு போக முடியாது, அதனால் வேலையும் ரெடி பண்ணிட்டேன். ஆனால் வீட்டில் அங்கே இருக்கிறவங்ககிட்ட ஃபாதர்ஸ்கிட்ட சொல்லிவிட்டு, பெரிய ஃபாதர்ஸுக்கிட்ட அங்கே ஹெட் ஆஃபீஸில் கூப்பிட்டு ஃபோன் பண்ணி சொன்னேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து அங்கே வந்து எங்களை சந்திச்சுட்டு தீர்மானம் எடுக்கலான்னு சொன்னாங்க. ஆனால் என்ன நடந்தது அப்படின்னா, இந்த அன்னைக்கு நைட்டு வந்து தூங்க முடியல எனக்கு. நான் பழைய டைரி எழுதுறது, அன்றாட டைரி எழுதுவேன். டைரி எழுதுறதுக்காக நான் வந்து அந்த டைரியை எடுத்து பார்த்தேன்னா, ஃபஸ்ட்டு டைரினா ஏதோ ஒரு டைரி எடுத்து பார்த்தேன். அந்த டைரியில் வந்து அப்படியே அந்த ஒரு பேஜ் சும்மா ஒரு ஏகதேசமாக அந்த அந்த டைரி ஒரு பேஜை வந்து திறந்து பார்த்தேன். டைரியை திறந்து பார்த்தா அதுக்குள்ளே எழுதியிருக்கிறது என்னன்னா, நானே எழுதினதை, வேறு யாருமே எழுதலை. நான் வேறொரு கிறிஸ்துவாகுவதற்காக, இயேசுவாகுவதற்காக நான் வந்து இந்த இடத்துக்கு வந்துள்ளேன். அதுக்கு முன்னாடி இந்த டைரியெல்லாம் எதுக்கு மறுபடியும் திருப்பி கொண்டு போனோம், சும்மா போட்டு எரிச்சிடல அப்படிங்கிற எண்ணத்தில் தான் டைரி எடுத்து பார்த்தது. அதுக்கு முன்னாடி எதுக்கு உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு வந்து திறந்து பார்த்தா இந்த மாதிரி இருக்குது. நான் இந்த டைரியை வந்து அந்த சேப்பலில் கொண்டு போய் உட்காந்து நான் கேட்டேன், ஆண்டவர் நான் என்ன செய்யட்டும்? உனக்கு அன்னைக்கு நான் வெளிப்படுத்தினது என்ன? நீ என்னை போன்று வேறொரு கிறிஸ்துவாக மாறுவதற்காக. அந்த கிறிஸ்துவாக நீ உருமாற்றம் பெற வேண்டுமென்றால் நீர் இங்கு தான் இருக்க வேண்டும். இந்த பிரச்சனைகளை, சிக்கல்களை காண்டு நீ ஓடி ஒளியுவதற்காக அல்ல, ஓடிப்போவதற்காக அல்ல. இது நடந்தது வந்து 95 96 என்னமோ நடந்த விஷயம். நான் இதே சென்னையில் இருந்த காலகட்டத்தில் நடந்த விஷயம். பிரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. அப்போவே அந்த டைரியை வந்து அப்படியே மடித்து வச்சுட்டு அழகாக போய் தூங்கிட்டேன். எந்த ஒரு பிரச்சனையும், டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. ஏன்னா ஆண்டவர் எனக்கு பதில் கொடுத்துட்டாரு. இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மாதமாக வந்து டிஸ்டர்ப்டாக இருந்துச்சு.
அது வரைக்கும் என்ன செய்யறது, இது இவ்வளோ நாள் இருந்து நான் வந்து வெளியே போகிறேனே, வீட்டில் என்ன சொல்லுவாங்க, சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்க, தெரிஞ்சவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த ஒரு வேதனை வந்து ஒரு மனோவேதனையாக இருந்துச்சு. ஆனால் இந்த மனோவேதனை வந்து ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டோடனே அதாவது நம்ம வந்து பேசுகிற மாதிரி வேற ஒருத்தர் எங்கிட்ட பேசுகிற மாதிரி, நேருக்கு நேராக பேசுகிற மாதிரி எனக்கு ஒரு தோற்றம் அந்த சமயத்தில் வந்து என் மனசுக்குள்ளே வந்துருச்சு. ஒரு இமேஜினேஷன் வந்துருச்சு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. மறுநாள் வந்து ஃபாதர் கேட்டார், ஏப்பா போகலையா? நான் போகல. ஏன் போகல? நான் தான் போகல. அப்போ மறுபடியும் கேட்டேன், ஏன் போகல? ஆண்டவர் சொன்னார் என்கிட்ட போக வேண்டான்னு. சரி அப்படின்னா அமைதியாக போய் உட்காரு. என் ஃபாதர் வந்து இங்கே இருக்கிற ஃபாதர் வந்து என்கிட்ட சொன்னார், அமைதியாக போய் உட்காரு. அதாவது வாழ்க்கையில் வந்து எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும் பொழுதும் அந்த சூழ்நிலையில் ஆண்டவரிடம் வந்து நாம் அந்த ஆலோசனை கேட்க வேண்டும். அடுத்ததாக நாம் வந்து செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், இந்த ஆலோசனை கேட்கின்ற பொழுது யாரிடம் நாம் கேட்க வேண்டும், எப்படி நாம் கேட்க வேண்டும்? இயேசுவின் நாமத்திலே நாம் வந்து கேட்க வேண்டும். எப்படி? இயேசுவின் நாமத்தில் நாம் இந்த ஆலோசனையை வந்து நாம் கேட்க வேண்டும். அது இயேசுவின் நாமத்தில் கேட்டால் எதையும் நான் கொடுப்பேன் என்று யார் சொல்லியிருக்கிறார்? இயேசுவே சொல்லியிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருத்தூதர் பணி 4வது அதிகாரம் 12வது வசனம். Praise the Lord, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்ச நாளுக்கு முன்னால் நான் வந்து என்னுடைய ஒரு 2 ப்ராக்டிஸ், அதாவது எங்கிட்ட வந்து ஜப உதவி கேட்டு வர்றவங்கிட்ட சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். நீங்கள் வந்து அவங்கள வந்து மாற்ற முடியாத சூழ்நிலைகள் நிறையா இருக்கும். அந்த சமயத்தில் வந்து தருணத்தில் வந்து நான் சொல்லுவேன், நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு ப்ரேயர் சொல்லுங்கள். இங்கே கூட நான் சொல்லியிருக்கிறேன் அந்த ப்ரேயர். அதாவது இயேசுவின் நாமத்தில் நான் இயேசுவினுடைய ஒரு ஆசீர்வாதம், இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். அந்த சம்பவத்தை, அந்த சிக்கலை, அந்த பிரச்சனையை, அந்த நபரை நான் ஆசீர்வதிக்கிறேன். அதாவது 2 லைன். நான் இயேசுவினுடைய ஒரு ஆசீர்வாதம், இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். இப்போ என் மாமியா மேலே எனக்கு வந்து கோபம்னா உடனே வந்து நான் இயேசுவினுடைய ஆசீர்வாதம், இயேசுவின் நாமத்தில் என் மாமியாலே நான் ஆசீர்வதிக்கிறேன், என் மருமகளை நான் ஆசீர்வதிக்கிறேன், என் கணவரை நான் ஆசீர்வதிக்கிறேன். அது யார் மேலே இருந்து அந்த அந்த வெறுப்புணர்வு இருக்கிறதோ, அவர்கள் நமக்கு ஒரு சிக்கலாக ஒரு பிரச்சனையாக இருக்கிறதோ, உடனே வந்து இல்லாட்டி ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஒரு நிகழ்வாக இருக்கலாம், அந்த நிகழ்வை வந்து நாம் வந்து சொல்ல வேண்டியது ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். அதுக்கு முன்னாடியே நான் சொல்லணும், நான் இயேசுவினுடைய ஆசீர்வாதம். எத்தனை பேர் நம்புறீங்க நீங்கள் இயேசுவினுடைய ஆசீர்வாதம் என்று? எத்தனை பேர் நம்புறீங்க? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் இயேசுவினுடைய ஆசீர்வாதம், நான் இயேசுவினுடைய ஆசீர்வாதம். இந்த தருணத்தில் யார் மேலே அதிகமாக உங்களுக்கு கோபம் இருக்கிறதோ அல்லது வெறுப்பு இருக்கிறதோ, அல்லது எந்த ஒரு பிரச்சனை உங்களிடமிருந்து மாற வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ, அந்த பிரச்சனையை நோக்கி நீங்கள் சொல்லுங்கள், நான் இயேசுவினுடைய ஆசீர்வாதம், இயேசுவின் நாமத்தில் இந்த சிக்கலை எதுவாக இருந்தாலும் ஒரு நிமிஷம் மனதில் கொண்டு வாங்க. நோயாக இருக்கலாம், பிரச்சனையாக இருக்கலாம், பொருளாதார சிக்கல், குழந்தை பாக்கியம் இல்லாத சூழ்நிலை, எதுவாக இருக்கட்டும், பிறர் நமக்கு தருகின்ற டார்ச்சராக இருக்கலாம், எதுவாக இருக்கட்டும், இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு இருந்தால், நம்மிடம் இருந்தால் கண்டிப்பாக மாற்றங்கள் நிறைய உண்டாகும். இரண்டாவதாக நான் செய்து கொண்டிருந்த ஒரு விஷயம் வந்து அது தெரியல எனக்கு, அதெல்லாம் வந்து ஒரு உண்மையான ஒரு விஷயமானு தெரியல, உண்மையான, ஆனால் எனக்கு அதனுடைய பலன்கள் நிறைய கிடைச்சிருக்குது. நிறைய பேர் ஜெபம் பண்ண சொல்லுவாங்க. நான் அவங்ககிட்ட வந்து சொல்லுவேன், நீங்கள் வந்து இயேசு 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 என்று நீங்கள் வந்து
ஒரு பேப்பரில் வந்து எழுதுங்க, பேப்பரில் வந்து நீங்கள் எழுதுங்கன்னு சொல்லுவேன் நான். இயேசுவேண்டு அந்த ஒரு பேப்பர் இருந்தால் 2 பக்கமும் முடிஞ்ச 2 பக்கம் நீங்கள் எழுதுங்க. அந்த இயேசு என்கின்ற நாமம் நாம் பேசுகின்ற பொழுது விபத்துகள் மாறிவிடும், நோய்கள் அகன்றுவிடும், இன்னல்களும் சிக்கல்களும் இந்த இயற்கை எல்லா சிக்கல்களும் நம்மிடம் வந்து மாறிவிடும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இதற்கு ஏராளமான உதாரணங்கள் என்னிடம் இருக்கின்றது. ஒருத்தங்க வந்து அவங்க சொன்னாங்க, அவங்க வீட்டில் வந்து யாருமே கோயிலுக்கு போகிறதில்ல, யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறதில்ல, பையன் வந்து கஞ்சா அந்த மாதிரி பொருட்கள் வந்து அடிமையாக இருக்கிறான். நான் வந்து சொன்னேன், நீங்கள் வந்து ஒரு விஷயம் செய்யுங்க, ஒரு 200 பேஜ் நோட் புக்கு வாங்கி ஃபுல்லாக வந்து அதில் வந்து இயேசு இயேசு என்று எழுதுங்கன்னு சொன்னேன். ஒரு வாரம் கழித்து அடுத்த வாரம் வந்தபோது அடுத்த வாரம் வந்து எழுதி முடிச்சிட்டிங்களான்னு கேட்டேன். அவங்க வந்தோடனே எழுதி முடிச்சிட்டிங்களான்னு கேட்டேன். அப்போ வந்து இல்லை ஃபாதர், இப்போ கூட பாதி எனக்கு எழுத கை வர மாட்டேங்குது ஃபாதர், பாதி எழுதிட்டேன், கையெல்லாம் நடுங்குது. ஏன், என்ன ஆச்சம்மா அப்படின்னு. சந்தோஷத்தில் கை நடுங்குது ஃபாதர், சந்தோஷத்தில் கை நடுங்குது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு வந்து அவங்க சொன்னாங்க, அதாவது என் பையன் வந்து இப்போ என் கூட உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான், இரவு ஜபத்தில் வந்து என் கூட உட்காந்து ஜபம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவனை நான் எதுவுமே சொல்ல பார்த்தேன், ஆனால் யார் அவனை திருத்தினாங்கன்னு தெரியல. அப்போ இனி அது முடிக்கிற மாதிரி உத்தேசம் இல்லையான்னு கேட்டேன். ஐயோ ஃபாதர், இன்னும் வேணும் 2-3 புக்கை வாங்கி நான் எழுதிக்கிறேன். அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் இயேசுவின் நாமத்தை வந்து எப்பவுமே வந்து துதியும் ஆராதனையும் நீங்கள் கொடுக்க வேண்டும். அதற்கு ஒரு உதாரணமாகத்தான் இந்த இயேசுவின் நாமத்தை நீங்கள் வந்து எழுதி கொண்டிருக்கிறீர்கள். இந்த இயேசுவின் நாமத்தை எழுதுனா உங்களுக்கு வந்து அதை கிடைக்கும் இதை கிடைக்கலன்னு நான் சொல்ல வரல. நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த இறை வார்த்தையை 33 தடவை சொன்னால் உங்களுக்கு வந்து, ஆனால் அது வந்து உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியாது, இதுவும் வந்து உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு விஷயம், இதனால் பலன் கிடைக்கிது. இயேசு என்கின்ற நாமம் பேசுகின்ற பொழுது அனைத்து சாத்தானர்களும் கீழே விழுந்துவிடும், அனைத்து தீய ஆவிகளும் கீழே விழுந்துவிடும். இது கண்கூடாக பார்த்த ஒரு மனிதன் நான். ஏன்னா சாத்தானுக்கு அதிகமாக பயத்தை கொடுக்கக்கூடிய பேரு தான் இயேசு கிறிஸ்து என்பது. இயேசு கிறிஸ்து என்பது அதிகமான பயத்தை கொடுக்கக்கூடியது. அந்த சிலுவை எடுத்துட்டு வரும்போது கூட, சிலுவையின் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னால்தான். சும்மா இந்த சிலுவை வந்து சிலுவையாக வந்து நான் எடுத்து கொடுத்தேன்னா ஒன்றும் வேலையாகாது. நான் இதுக்கு முன்னாடி ஒரு தியான இல்லத்தில் இருந்த பொழுது அங்கே வந்து ஒரு பேய் பிடித்திருந்த ஒருவன் அங்கே வந்தாங்க. இந்த ஆடு முட்டை வர்ற மாதிரி முட்டை வருவாப்பில், அதுக்குள்ளே அவங்க வந்து பிடிச்சி கூட வந்தவங்கெல்லாம் பிடிப்பாங்க. நான் கொஞ்சம் நேரம் முடிஞ்சவொடனே நான் ஜபம் பண்ணிவிட்டு நான் சொன்னேன், ஒரு வேலை செய்யுங்க, நீங்கள் விடுங்க, அவரை விடுங்க. கழுத்தில் வந்து ஜபமாலை இருக்குது, அந்த ஜபமாலையை வந்து அவனை வந்து இருக்க பிடிக்க சொல்லுங்கள். அவன் இருக்க பிடிச்சிட்டான். அது முடிஞ்சு நான் வந்து அவங்ககிட்ட சொன்னேன், சிலுவை எடுத்துட்டு அவன் சொன்னேன், இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளை இடுகிறேன், உன்னிடம் இருக்கின்ற சாத்தான் வெளியேற்றப்படுவதாக என்று. ஆனால் அது சொல்ல பாதி அந்த இயேசு என்கின்ற நாமத்தை சொல்லுகின்ற பொழுது அதுக்கு முன்னாடி அப்படியே ஒரு ஆக்ரோஷமாக என்னை வந்து இடிக்க வந்தான், தலையில் வந்து முட்டை வந்தான். ஆனால் இயேசுன்னு சொன்ன பொழுது அப்படி யாரோ பிரேக் போட்ட மாதிரி அப்படியே நின்னான். அடுத்தது அப்படி கீழே விழுந்துட்டான். நான் கட்டளை இடுகிறேன்னு சொன்ன உடனே அது உடனே வந்து கீழே விழுந்துட்டான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது நான் வந்து உடனே சாத்தானை வந்து வெளியேற்றக்கூடிய பெரிய சக்தியெல்லாம் எனக்கு இருக்குதுன்னு நினச்சிடாதீங்க. சக்தி எனக்கு இருக்குது, உங்களுக்கும் இருக்குது, அத்தனை பேர்த்துக்கு இருக்குது. ஆனால் அந்த சக்தி வந்து இயேசுவின் நாமத்தில் நம்பிக்கையோடு நான் சொன்ன பொழுதுதான். நடக்குமா நடக்காதாங்கிறது வந்து நீங்கள் வந்து சந்தேகப்பட்டு வந்து சொல்லக்கூடாது. கண்டிப்பாக நடக்கும். இயேசுவின் நாமம், அந்த நாமத்தின் முன்னால் அனைவரும் முழங்கால் மண்டியிடும் என்கின்ற அந்த நம்பிக்கை நமக்கு இருந்தால் கண்டிப்பாக அந்த மாற்றங்கள் உண்டாகும். நீங்கள் நேரம் இல்லாத காரணத்தினால நான் வந்து சில இறை வார்த்தைகளை, இயேசுவின் நாமத்தின் சக்தியின் சில வார்த்தைகளை உங்களுக்கு வந்து எடுத்து சொல்கிறேன்.
முடிந்தால் எழுதி கொள்ளுங்கள். திருத்தூதர் பணி 2:21, திருத்தூதர் பணி 2:21, திருத்தூதர் பணி 4:30, திருத்தூதர் பணி 10:43, ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 10:13, எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 1:21, எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 1 முதல் அதிகாரம் 21வது வசனம், பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2:9, பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2:10-11, திருவெளிப்பாடு 19:13, மார்க்கின் நற்செய்தி 16வது அதிகாரம் 17-18, யோவான் 14:13, யோவான் 14:14, யோவான் 14:26, யோவான் 16:23-24. இன்னும் நிறையா இருக்குது. பழைய ஏற்பாட்டிலும் புது ஏற்பாட்டிலையும் இயேசு என்கின்ற நாமத்தின் வல்லமை. இது படித்தால் மட்டும் போதாது. ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள். அதே போன்று இந்த நாமத்தின் சக்தியை நீங்கள் வாழ்க்கையில் ருசித்து ரசித்து சுவைத்து பார்க்க வேண்டும். புரியுதுங்களா? இது நீங்கள் எழுதுறதோ எழுதாமல் இருக்கிறதோ அதெல்லாம் அடுத்தது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், எந்த ஒரு சிக்கலாக இருந்தாலும், அதனுடைய நீங்கள் அதுக்கு ஒரு விடை கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், இயேசுவின் நாமத்தில் எனக்கு பதிலை கொடும். அமைதியாக உட்காந்து நீங்கள் கேளுங்க. இதுக்கெல்லாம் முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. உங்கள் உள்ளத்தை தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும். உள்ளத்தை தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும். எப்படி தூய்மையாக வைப்பது? ஒப்புரவு சாதனம், தூய ஆவியின் வழியாக, அந்த திருவருட்சாதனம் வழியாக உங்களுக்கு கிடைக்கின்ற, அப்பொழுது அந்த திருவருட்சாதனம் உங்களுக்குள்ளே விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நீங்கள் கேட்டால் ஆண்டவர் உங்களுக்கு முழுமையான ஒரு தூய்மையை உங்களுக்கு தருவார். இந்த தூய்மையை உங்களுக்கு கிடைத்து விட்டால் இயேசுவின் நாமத்தில் நீங்கள் கேட்கின்ற அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கப்பெறக்கூடும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தருணத்தில் நாம் ஆண்டவருடைய கிருபை நம்மீது பொழிய வேண்டும், இயேசு என்னோடு இருக்க வேண்டும் என்கின்ற ஜெபத்தை, என் கூடவே இரும் ஓ இயேசுவே என்கின்றது பாடலை பாடி ஆண்டவருக்கு நாம் நன்றி புகழை பாடுவோம். அந்த இயேசுவின் நாமம் எப்பொழுதும் என் வாயில், என் உதட்டில், என் நாவில் இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் ஜெபிப்போம்.